ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியான வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 19 முதல் 27 வசனங்கள். தியான வசனம் யாக்கோபு 1:25. 1 அதிகாரம் 25ஆம் வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக நம்மை ஒப்புக்கொடுத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் புதிய எருசலேமை நோக்கி வெற்றியுடன் சென்றடையும்படியாக ஆண்டவர் நம்மை அவருடைய பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாதையிலே வெற்றியோடு கூட நாம் நிறைவு செய்யும்படியாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களையும் ஆண்டவர் தொனித்து கொண்டே இருக்கிறார். நோக்கி பாருங்கள், கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள் என்ற ஆண்டவருடைய துணியானது வழிநடத்தலின் வேளையிலே நமக்கு கொடுக்கப்படுகிறதாய் நம்மை நோக்கி வருகிறதாய் இருக்கின்றன. கடந்த நாட்களிலே கவனித்து பாருங்கள் என்பவற்றை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது உற்று பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உற்று பாருங்கள். உற்று பார்ப்பது என்பது ஒரு பொருளை மிகவும் நுட்பமாக ஊடுருவி பார்த்தலாகும். ஒரு பொருளை நுண்ணோக்கியின் மூலமாக, அதாவது மைக்ரோஸ்கோப் மூலமாக நுட்பமாக பார்த்தால் கண்களுக்கு புலப்படாத அதன் மறைவான பகுதிகளும் துல்லியமாகவும் தெளிவாகவும் நமக்கு தென்படும். அவ்விதமாகவே நாம் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு 1:25 நாம் வாசிக்கிறோம். உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே என்று சொல்கிறார். பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூரண பிரமாணம் என்பது இங்கே தேவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேத எழுத்துக்களை குறிப்பிடுகிறது. ஆண்டவருடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்பதாக 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்பதாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைப்பதை யோவான் 5:39 வாசிக்கிறோம். இன்று உலகம் பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவற்றின் மூலமாக பல சாதனைகளை புரிவதிலே முனைந்து நிற்கிறது. ஆனால் அவை ஒரு பேரழிவை நோக்கியே மனுஷரை கொண்டு செல்லுகின்றன. வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வதில் தன்னுடைய மனதை செலுத்திய ஞானியாகிய சாலமோன் தன் ஆழ்ந்த ஆராய்ச்சிகளின் முடிவிலே அவன் கூறுகிறது என்ன தெரியுமா? இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது என்பதையே அவன் கண்டுபிடித்ததாக பிரசங்கி 1 அதிகாரம் 13-14 வசனங்களிலே வாசிக்கிறோம். அவனுடைய தகப்பனாகிய தாவீதோ, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்பதாக சங்கீதம் 27:4 கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானமாயிருக்கிறது என்பது சங்கீதக்காரனுடைய அனுபவமாயிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நீங்களும் நானும் இன்று உற்று பார்க்க வேண்டியது தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் உற்று பார்க்க வேண்டும். பூரண பிரமாணம், தேவனுடைய பரிசுத்த எழுத்துக்களை நான் எவ்விதமாய் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள ஆராய்ச்சி செய்கிறேன், எவ்விதமாய் உற்று பார்க்கிறேன், அவைகளை எவ்விதமாய் என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக நான் பார்க்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரோயா பட்டணத்தாரை குறித்து வேத வாக்கியம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, முதலாவது வசனத்தை ஏற்றுக்கொண்ட பட்டணத்தாரை பார்க்கிறோம். பெரோயா பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மனோவாஞ்சையாய், விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு, தாகத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய வசனங்களை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அவைகளை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவைகளை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பதும் உன்னை நற்குணசாலியாக மறுரூபப்படுத்துவதுமாய் இருக்கிற இந்த ஆராய்ச்சியிலே நீங்களும் நானும் நம் வாழ்நாட்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செலவிடப்படுவதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லுகிறான். இது ஒரு ஜெபமாக மன்றாடுகிறான். ஆம், கர்த்தருடைய வேதத்தில் அதிசயங்கள் மறைந்துள்ளன. நீ ஜெப தியானத்துடன் அதை வாசிப்பாய் என்றால் அதில் உள்ள அதிசயங்களை நீ காண முடியும். வேத வசனங்கள் உன்னுடைய ஜீவியத்தை அடையாளமாகவும் அற்புதமாகவும் மாற்றக்கூடிய வல்லமை உடையது. அவை நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்பதாக பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார். அவை சுய தோற்றமான பொருளை உடையவை அல்ல, அவை ஆழ்ந்த அர்த்தங்களை உடையவைகளாகும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்பதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு 2வது நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டவையாய் இருக்கிற ஆண்டவருடைய வேத வாக்கியங்களை தேவ ஆவியானவரின் மூலமாகவே நாம் விளங்கிக் கொள்ள இயலும். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவன் அவைகளை அறிய மாட்டான் என்பதாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 14 வசனங்களிலே வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரி, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியின்றி நாம் வேத வாக்கியங்களை வாசிப்போம் என்றால் அவற்றில் மறைந்துள்ள பிதாவின் மனதை நம்மால் விளங்கிக் கொள்ள இயலாது. வேதம் சொல்லுகிறது, தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்திலே புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். ஏசாயா 29 நாம் வாசிக்கிறோம் 11-12 வசனங்களிலே. இவ்விதமாய் எழுதப்பட்டுள்ளபடி அது நமக்கு ஒரு மறைவான அல்லது முத்தரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் போல் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு கிரேக்க மொழியில் லோகோஸ், ரீமா என்ற 2 பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. லோகோஸ் என்ற வார்த்தைக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்றும், ரீமா என்பது ஜீவனுள்ள வார்த்தை என்றும் பொருள் கூறப்படுகிறது. ரட்சிக்கப்படாத சாதாரணமான ஜனங்களுக்கு கூட வேதாகமத்தை வாசித்து அதை தங்கள் அறிவின்படி விளங்கிக் கொள்ளுகின்றனர். ஆனால் அந்த எழுதப்பட்ட வார்த்தையானது, அதாவது அந்த லோகோஸ் ஜீவனுள்ள வார்த்தையாக ரீமாவாக வெளிப்படும் போது மட்டுமே அது நம்முடைய ஜீவியத்தில் அற்புதங்களை செய்யும். தேவனுடைய வார்த்தையானது வல்லமையுள்ள வசனம் என அழைக்கப்படுகிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக வெளிப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஜீவனையும்
மகத்துவமான வல்லமையையும் நாம் அனுபவிக்கும்படி நம்முடைய மனது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும். ஆம், உற்றுப்பார், உற்று நோக்கிப்பார். உன்னுடைய இதயத்தின் ஆழத்தை நீ உற்று நோக்கிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை உன்னிலே வாசம் செய்கிறதா? நீ எழுதப்பட்ட வார்த்தை ஒருவேளை உனக்கு இருக்கலாம். அந்த எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக உன்னிலே வாசம் செய்யக்கூடியதாக இருக்கிறதா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உற்று பாருங்கள் என்பதாக நீர் எங்களை அழைக்கிறீர். உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் உற்று நோக்குகிறவர்களாக, அப்பா, அவைகள் எங்களுடைய பிரயோஜனத்திற்காக எழுதப்பட்டவைகள் என்பதை உணர்ந்து உம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை ஜீவனுள்ள வார்த்தையாக எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு, ஆண்டவரே, அந்தந்த வார்த்தையை நாங்கள் வெளிப்படுத்துகிற விதமாக எங்களுடைய வாழ்க்கை அமைய எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு துணை புரிவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.